உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கோவை பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். CITU உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் OHT கார்ப்பரேட்டர்கள் இன்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் வேலை நிறுத்த மறியல் போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி வருகின்றனர். அரசாணை 152, 139, 10 ஆகியவற்றை வாபஸ் பெற வேண்டும். அனைத்து ஒப்பந்த சுய உதவிக்குழு தினக்கூலி ஒப்பந்த பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும். உயர் நீதிமன்ற உத்தரவின்படி ஊதியம் வழங்க வேண்டும். அவுட் சோர்சிங் ஒப்பந்த முறையை வாபஸ் பெற வேண்டும். கொசு ஒழிப்பு பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும். நகராட்சி பணியாளர்களுக்கு ESI, PF முறைப்படுத்த வேண்டும். பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். வாரிசுகளுக்கு வேலை வழங்க வேண்டும். தூய்மை காவலர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட கோவை மாவட்டத்தை சேர்ந்த CITU ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அவர்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் கைது செய்தனர். இதனால் இப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பரபரப்பான சூழல் நிலவியது. இதுகுறித்து பேட்டியளித்த ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை சங்கத்தின் மாவட்ட பொதுச் செயலாளர் ரத்தினகுமார், திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகள் அளித்ததை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், தங்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக பரிசீலனை செய்து அமல்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழக அரசு தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு ஆகியவற்றை வழங்குகிறோம் என்று அறிவித்திருப்பதை வரவேற்பதாக தெரிவித்த அவர், அதே சமயம் தூய்மை பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைத்தால் மிக மகிழ்ச்சி அளிக்கும் என்று தெரிவித்தார். மேலும் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக தலைமை செயலகத்தை முற்றுகையிட முடிவு செய்துள்ளதாகவும் கூறினார். ரத்தினகுமார், கோவை மாவட்ட ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்கத்தினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர். இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள், குடிநீர் பணியாளர்கள், தூய்மை காவலர்கள், கொசு ஒழிப்பு பணியாளர்கள் என லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகிய பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகள் கடந்த தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதியாக 10 ஆண்டுகள் பணி முடித்த உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று கூறியிருந்தார்கள். அதை போலவே அதற்கு பிறகு பார்த்தோமானால் அரசாணைகள் 152, 139, 10 என்ற அந்த 3 அரசாணைகளையும் வெளியிட்டு அதன் மூலமாக அவுட் சோர்சிங் முறை, வெளி முகமை என்ற அடிப்படையில் அனைத்து பணிகளையுமே இன்றைக்கு லட்சக்கணக்கான காலி பணியிடங்கள் இருக்கும் பொழுதும் அனைத்து பணிகளுமே இன்றைக்கு ஒப்பந்த முறையிலும் அவுட் சோர்சிங் முறையிலும் விடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 3 அரசாணைகளையும் உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். அதே போலவே 2D62 ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது. அந்த அரசாணையின் பிரகாரம் ஊதிய உயர்வு அனைத்து மாவட்டங்களில் அமல்படுத்தப்பட வேண்டும். அதற்கு பதிலாக ஊதியம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி இடையில் 36 என்ற ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது. அதில் பஞ்சப்படி மிக மிக குறைக்கப்பட்டு வெளியிட்டதால் எங்களுடைய அமைப்பின் மூலமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது, உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. அது ஏற்கனவே இருந்த 2D62 பிரகாரம் தூய்மை பணியாளர்களுக்கு அந்த ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தப்பட்டது. அதை உத்தரவு வழங்கப்பட்டு இன்றைய வரைக்கும் 1 வருடத்திற்கு மேலாகிறது. இன்றைக்கு வரைக்கும் அரசு அதை அமல்படுத்த மறுக்கிறது. ஆகவே தொடர்ந்து லட்சக்கணக்கான காலி பணியிடங்கள், கருணை அடிப்படையிலான வாரிசு வேலை, பழைய பென்ஷன் திட்டம் போன்ற எதையுமே அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இன்றைக்கும் கிணற்றில் போட்ட கல்லாகவே இருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் எங்களுடைய CITUவினுடைய மாநில மாநாடு கோவையில் கடந்த மாதம் நவம்பர் 9ஆம் தேதி நடைபெற்ற அந்த மாபெரும் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர் சங்கத்தினுடைய அந்த மாநில குழுவும் முடிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, கிராம ஊராட்சிகள் முழுவதும் இன்றைக்கு வேலை நிறுத்தம் செஞ்சு மறியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக செவிசாய்க்க வேண்டும். அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கடைநிலை ஊழியர்களுடைய கோரிக்கைகளை ஆழமாக பரிசீலனை செய்து உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும். இதற்கு இடையில் தமிழ்நாடு அரசாங்கம்
நாங்கள் சோறு போடுகிறோம், உணவு கொடுக்குறோம் என்று சொல்லி வழங்கப்பட்டிருக்கிறது, செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் மாதிரி சொன்னால் 152 கோடி ரூபாய் என்பது அதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அந்த 152 கோடி ரூபாய் என்பதை தொழிலாளர்களுக்கு ஊதியத்தில் கொடுத்தால் அது மிக சிறப்பாகவும் இருக்கும் என்பதை எங்கள் சங்கம் எதிர்பார்க்கிறது. ஆகவே உணவு எங்களுக்கு ஒரு பிரச்சனை அல்ல, எங்களுக்கு ஊதியம், எங்களுக்கு பணி நிரந்தரம், தினக்கூலி, தொகுப்பூதிய பணியாளர்களை காலமுறை ஊதியம் ஆக்க வேண்டும். இன்றைக்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள், OST ஆபரேட்டர்கள் என்பவர்களுக்கு, தொகுப்பூதிய பணியாளர்களுக்கு இன்றைக்கும் 5400 ரூபாய் தான் அதிகபட்ச சம்பளம். ஆகவே கிராம பஞ்சாயத்துகளில் பணியாற்றக்கூடிய, நகர பகுதிகளில் பணியாற்றக்கூடிய சட்ட சமூக பாதுகாப்புகளை இன்றைக்கு உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும். நகராட்சி பகுதிகளில், மாநகராட்சி பகுதிகளில் பார்த்தோன்னு சொன்னால் அவுட்சோர்சிங் முறையில் இன்றைக்கு ப்ராவிடன்ட் ஃபண்ட், ESI போன்ற சட்டங்களை அமல்படுத்துகிறார்கள். ஆனால் அந்த முதலாளிகள், தனியார் துறை என்பது இன்றைக்கு பிடித்தம் செய்யப்பட்ட பணத்தை ESIக்கும் கட்டுவதில்லை, ப்ராவிடன்ட் ஃபண்டிலும் செலுத்துவதில்லை. ஆகவே இந்த முறைகேடுகளை களையப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த மறியல் போராட்டம். அடுத்த கட்ட அதை செய்யலைன்னு சொன்னால் நாங்கள் தலைமைச் செயலகத்தை போய் முற்றுகையிடுவோம் என நாங்கள் முடிவு செய்யப்பட போகிறோம். ஆகவே இதை வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயோ உடனடியாக இதை எங்கள் நிர்வாக தலைவர்களை அழைத்து பேச வேணும். அதற்குண்டான தீர்வு ஏற்படுத்தணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அந்த தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் நாங்கள் செய்வோம் என்பதை கூறுகிறோம்.